ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்நேரம் ரம்யா மேடை ஏறிப்பா. நிச்சயம் ஆரம்பிச்சிருக்கும். இனி எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. கோயிலுக்கு போய் ரம்யா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். நீங்க என்ன இங்க? ரம்யா, நீ இப்போ நிச்சயம் நடக்கிற இடத்துல இருக்கணும். உனக்கு நிச்சயம் நடந்துட்டு இருக்கும்னு நினைச்சனே. நீங்களா என்ன இங்க? எங்க என்னாச்சுங்க? எனக்கு என் அண்ணன் இங்க இருந்தா மட்டும்தான் நல்ல நேரம். அவங்க இல்லாம நான் கண்டிப்பா மேடைக்கு ஏற மாட்டேன். அவங்க இல்லாம என் நிச்சயம் கண்டிப்பா நடக்காது. ஆமா, நீ என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்க? ஐயோ அத்தை, நான் அப்புறம் சொல்றேன் அத்தை. எதுக்கு இப்ப நீங்க இங்க வந்தீங்க? நல்ல நேரம் முடிய போகுது. முதல்ல ரம்யாவை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போங்க அத்தை. எங்க கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ஏ ரம்யா, போடா. அத்தை கொஞ்சம் சீக்கிரம் கார்ல ஏறுங்க. நீங்க வராம எப்படி அண்ணி என் நிச்சயதார்த்தம் நடக்கும்னு நினைச்சீங்க? அவ்வளவுதான் நீங்க என் மேல வச்சிருந்த பாசமாடி. அப்படிலாம் இல்லடா. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. அண்ணி எது பண்ணாலும் நல்லதுக்கு தானே பண்ணுவேன். முதல்ல நீ மண்டபத்துக்கு கிளம்பு. நீ இப்படி பாதியிலே வந்திருக்க கூடாது. எங்க கூட்டிட்டு போங்க. எங்க நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா வினோ, எங்களை போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, நீ ஏன் வினோ வர மாட்டேங்கிற? உன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. எனக்கு தான் சின்ன வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தேனே அத்தை. ஏமா, இவ நிச்சயத்தை விட உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அத்தை, நான் தான் வந்துடுறேன்னு சொன்னல அத்தை. அப்புறம் என்ன? இல்ல, நீ எதையும் மறைக்கிற. ஆமாங்க, அவங்க உண்மையை மறைக்கிறாங்க. ஏங்க, இதுக்கு மேல என்னால உண்மையை மறைக்க முடியாதுங்க. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கும் ரம்யா வாழ்க்கை முக்கியம்தான். ஆனா என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. இவங்க வரக்கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லியிருக்காங்க.